ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு விடைபெறும் போது ஆற்றுகிற ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உரையில இந்த வார்த்தை பேசினாங்க. அலா இன்ன ரிபல் ஜாஹிலிய்யதி மௌதூஉன், அறியாமைக்காரத்தினுடைய எல்லா வட்டியும் புதைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, என் காலுக்கு கீழே நசுக்கப்பட்டது, அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது. என்னுடைய சிறிய தந்தையின் சகோதரர், என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வர வேண்டிய அத்தனை வட்டியையும் நான் இந்த இடத்திலே நின்று தள்ளுபடி செய்கிறேன் என்று ஹஜ்ஜிலே தள்ளுபடி செய்தார்கள். வட்டியில் யாருக்காவது வருமானம் வருமானால் மார்க்க அறிஞர்கள் மின் அஹ்பத்தில் கஸ்ப் என்று எழுதுகிறார்கள், தரங்கட்ட வருமானம். நல்ல தமிழ்ல கொஞ்சம் இறங்கி சொன்னா கேடுகட்ட வருமானம் வட்டியினுடைய வருமானம் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, சொல்றதுக்கு கூச்சமா இருக்குது ஒரு நபிமொழிய. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்னு மாஜாவிலே பதிவாகி இருக்கிற ஹதீஸ், அர்ரிபா சபஊன ஹூபன். ஹூபன்னா பாவம், ரிபா என்பது வட்டி என்பது 70 வகையான பாவம். ஐஸருஹா அன் தஅதிய ரஜுலு உம்மஹு, அந்த 70லேயும் ஆக லேசானது ஒரு மனிதன் தன் தாயிடத்திலே தவறு செய்வது. அப்பன்னா 70 பாவங்களில் லேசானதே தாயோடு நெருங்குவது என்றால், தகாத உறவு வைப்பது என்றால் 70ல அப்ப பெருசு என்னவாக இருக்கும்? யோசித்தாலே சிலிர்த்து விடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி குறித்து பேசிய வார்த்தைகள். இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் அல்லாஹ் போருக்கு தயாரான்னு கேட்டான். போருக்கு தயாராகுங்கள்னு அறிவிப்பு செஞ்சுட்டான். போர் பிரகடனம் என்பது எந்த வகையிலையும் சமாதானத்திற்கு வழி இல்லாத இடத்தில் தானே போர் பிரகடனம். இந்த பாவத்தோடு இறைவனுக்கு சமரசமும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. எனவே போர் அறிவிப்பு என்று செய்து விட்டான். செய்து விட்டது மட்டுமல்ல, உறுதியாக சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை அழித்தே தீருவான். வட்டியை அழிப்பாங்கிறதுக்கு அர்த்தம் வட்டி உருவப் பொருள் அல்ல, வட்டி சார்ந்தவர்களை இறைவன் கணக்கு தீர்ப்பான் என்று பொருள். வட்டியோடு தொடர்புடையவர்களை கணக்கு தீர்ப்பான் என்று பொருள். மஹக் என்கிற அரபி வார்த்தை குர்ஆனிலே கையாளப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, அழிக்கிறதுலையும் மோசமா கேவலப்படுத்தி அழிப்பதற்கு பெயர் மஹக் என்று பெயர். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் அழித்தே தீருவான். அன்பானவர்களை, கால உடைய கோலம், காலத்தினுடைய கோலம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வட்டி லேசா இருக்கு. ஒரு தொழில் வட்டியோடு சம்பந்தப்படாம இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. கியாமத்து நெருங்க நெருங்க சாதாரணமாகுது. உலகத்திலேயே அநேகமா இதுவரைக்கும் வந்த சமுதாயங்கள்ல நாம மட்டும்தான் இப்படி ஒரு சமுதாயம்னு நினைக்கிறேன். கடனையும் வட்டியையும் பெருமையாக நினைக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை விட்டுருங்க, நடுத்தர மக்களும் உயர்தர வர்க்கமும் எல்லாத்தோட ஜோப்லையும் கிரெடிட் கார்டு இருக்கு. எல்லாத்தோட ஜோப்லையும் கிரெடிட் கார்டு என்பது ஒரு அவமானம். அவமானம் தாங்க. கடன், நான் இவ்வளவு கடன் வச்சிருக்கேன், கடன் கொடுக்கணுன்றது அவமானம் தானே. ஆனா இன்னைக்கு அது பெருமையா இருக்கு. உன்கிட்ட கிரெடிட் கார்டு கூட இல்லையா? கிரெடிட் கார்டு கொடுத்தா இவ்வளோ சலுகையெல்லாம் கிடைக்குமில்ல, இல்லையா? அதாவது அவமானப்பட வேண்டிய பொருள் பெருமைக்குரியதாக மாறி இருக்கிறது. எல்லாம் வச்சிருக்கான். நேரா ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட், ஏதாவது ஒரு கடை, ஏதாவது ஒரு மால், நேரா போய் கொடுக்குறாங்க. அந்த காசுக்கு உள்ளேயா இருந்தா வட்டி கட்ட வேண்டியதில்லை. ஆனா அதை தாண்டிட்டா வட்டி கட்டுகிறேன்னு கையெழுத்து போட்டு தான் நம்ம கிரெடிட் கார்டே வாங்குறோம். சில பேர் சொல்லலாம், 100 ரூபா அளவு கொடுப்பாங்க, நான் 100 ரூபாய் கட்டிடுவேன், இதுல எல்லாம் எந்த வட்டியும் இல்லைன்னு. ஆனா ஒரு உடன்படிக்கை அங்க இருக்கிறது என்னன்னா, 100 ரூபாய்க்குள்ள இல்லை அப்படின்னா, குறிப்பிட்ட தவணையில செலுத்தலைன்னா, கிரெடிட் கார்டினுடைய சட்டமே என்னன்னா வட்டி போடுவோங்கிறது தான். அந்த வட்டியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஒப்பந்தம் போடுறதுக்கு பேர் என்ன? அல் ஆஹிது வல் முஅதி சவாஉன். வட்டியினுடைய பாடத்தினுடைய எல்லா கிதாபுகள்ல உள்ள வார்த்தை, வாங்குபவன் கொடுப்பவன் எல்லாம் சமம். அப்ப கிரெடிட் கார்டு இது புரியவே இல்லை. இந்த அறியாமை என்னன்னா, ஒரு அவமானத்தை பாக்கெட்ல வச்சிருக்கிறத இப்போ எல்லாம் பெருமையா நினைக்கிறார். என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கடனாளியா இருக்கவும் பெருமைப்படுறேன், வட்டி கொடுக்கறதுக்கும் பெருமைப்படுறேன். இது எப்படி பெருமையாக ஆகும்? அன்பானவர்களே, அசாதாரணமாக கருதப்பட வேண்டிய குற்றங்கள் கால ஓட்டத்தில் சாதாரண குற்றங்களாக பார்க்கப்படுகிற ஒரு விபரீதம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
என்ன இருந்தாலும் வட்டிக்கு போக மாட்டோம் என்கிற பிடிவாதத்தில் இன்னமும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் பல பேர் லோன் வாங்கினதில்லை. ஒரு வண்டிக்கு கூட இன்ஸ்டால்மெண்ட்ல தொடர்ந்து பணம் கட்டுற மாதிரி இல்லை. ஏதாவது சீட்டு கம்பெனிகள்ல வட்டி கட்டுற மாதிரி இல்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் மார்வாடிகள்கிட்ட போய் வாசல்ல நிக்கிற மாதிரி இல்லை. பிடிவாதத்தோடு வட்டியில இருந்து தள்ளி வாழ வேண்டும் என்று வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். உலகத்துல இதெல்லாம் சாதாரணம்பா என்று கடந்து செல்லுகிற, வட்டியையும் தூக்கி உள்ளே போட்டு கொள்ளுகிற, அதன் மூலம் குடும்பத்தை, குழந்தைகளை, வருங்கால சமுதாயத்தை, வாழ்வாதாரத்தை எல்லாவற்றையும் நாசமாக்குபவர்கள் தான் வட்டியின் பக்கம் போகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்தில் துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலம் வரைக்கும் அந்த காசு இல்லாமல், வட்டியினுடைய தொடர்பு இல்லாமல், ஹலாலான சம்பாத்தியத்திலேயே நம் வயிறுகளை வைக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.